ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு தெய்வ சக்தி நிறைஞ்ச இடமா தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா நிலைவாசல் பூஜை பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பூஜை. அதாவது நிலைவாசல் அப்படின்ற இடம் ஒரு சாதாரண இடம் கிடையாது. வீட்டோட மெயினான இடம், உள்ள நுழையிற இடமே நிலைவாசல் தான். அந்த இடத்த எந்த அளவுக்கு நம்ம மங்களகரமாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு செல்வ செழிம்பாகவும் இருக்கும். அதே மாதிரி தெய்வ சக்தி நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்கே யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் எந்த ஒரு அது என்ன சொல்கிறது தீய சக்தியோ ஒரு கெட்ட எண்ணங்களோடு வந்தாலும் நம்ம வீடை நிலைவாசலை பார்த்துட்டே அவங்களோட மைண்டே பாசிட்டிவாக மாறிடும். அவங்களோட மைண்டே சேஞ்ச் ஆகிடும். அவங்க நம்ம வீடை பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம வீடு ஒரு இதாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே ஒரு தெய்வ அம்சமாக இருக்கும் நம்ம வீடு. இப்போ கதவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மங்களகரமாக நம்மளோட குலதெய்வத்தோட பேரையோ இல்லை இஷ்ட தெய்வத்தோட பேரையோ எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிலைவாசல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு டெய்லியுமே பெண்கள் வாசலை கூட்டி தொளித்து கோலம் போடணும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதாவது இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் இருக்கோம் அப்படின்னு நிறையா பேர், நான் இதை நிறையா வீடியோவில் அடிக்கடி நான் சொல்லிகிட்ருக்கேன். மாடியிலேயே இருந்தாலும் குட்டி கோலமாக கூட போடுங்க, போதும். பெரிய கோலமாக தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இடம் சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு குட்டி கோலமாக போட்டு எந்த அளவுக்கு மங்களகரமாக நம்மளால் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வாசனை நிறைந்த பூச்செடி, அது என்ன சொல்கிறது மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வாசனையான பூச்செடி இதெல்லாம் வைங்க. இப்போ எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நித்திய கல்யாணி வச்சுருக்கேன். அது மாதிரி வெற்றிலை கொடி இதெல்லாம் இருக்குது. வெற்றிலை கொடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அவதாரம் தான். அந்த வீட்டு முன்னாடி மகாலட்சுமி தாயே இது நிறைஞ்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நித்திய கல்யாணி பூவும் அதே மாதிரி தான் வீட்டு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வீட்டு நிலைவாசலை இந்த மாதிரி தான் நான் ரொம்பவே மங்களகரமாக வச்சுக்குவேன். இந்த மாதிரி அதே மாதிரி ஏதாவது விசேஷ நாள்லாம் வந்துருச்சு அப்படின்னா மா இலை தோரணம் கட்டுறது ரொம்ப நல்லது. வீட்டில் மா இலை தோரணம் இதெல்லாம் கட்டணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியேறி தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும் நம்ம வீடு எப்பயுமே. நான் கதவுல ஸ்ரீ நற்பவி அப்படின்னு எழுதியிருக்கேன். நற்பவி அப்படின்றது நல்ல செயல் அப்படின்றத தான் குறிக்கும். அதை நம்ம அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம நினச்ச செயல் அது நடக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம்தான். நற்பவி அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் சீக்கிரம் நிறைவேறும், அது ஒரு நல்ல செயல் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் நற்பவி. அது அந்த மாதிரி ஒரு மீனிங் தான். அதே மாதிரி நான் அந்த தொங்க விட்டுருக்க மணி பார்த்திங்க அப்படின்னா காற்றடிச்சதுன்னா ரொம்பவே அழகாக அது அசையும் போது மணி சவுண்டு ரொம்பவே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூமையும் பார்த்திங்கன்னா நிலைவாசல் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு பூஜை ரூமையும் எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லியுமே வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நம்ம அதாவது ஒரு பழமொழியே இருக்குது, விளக்கெரியும் வீடு வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு தீப ஒளிப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மங்களகரமாக நம்ம வீடு எப்பயுமே செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. நிறையா பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் எங்களுக்கு டைமே இருக்காது சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களை நிறைய விளக்கெல்லாம் பொருத்தி அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் டெய்லி சாமி கும்பிடுங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து அதில் எண்ணெயோ நெய்யோ விட்டு திரி விட்டு அதை பொருத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷமே அதிகம்தான். ஒரு விளக்கேற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் போனோம், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும் வெளியில் போகிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயுமே அந்த நாள் சக்ஸஸாக தான் இருக்கும். மைண்டும் எப்பயுமே ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு இப்போ மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கே தெரியும். நம்ம குளிச்சுட்டு நம்ம சாமி படத்து முன்னாடி போய் நம்ம பூஜை ரூமில் போய் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பார்த்து நம்ம கஷ்டங்களை சொல்லி
நம்ம கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம மனபாரம் பூரா குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து கடவுள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மன கஷ்டம் தீர்ந்து எந்த ஒரு இதுவும் நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும், ஃப்ரீயாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வேண்டுதலை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம சாமியை நம்பி நம்ம அவங்கள வந்து வழிபாடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து நல்லா வர முடியும். நான் என்னோடய வீட்டில் வந்து எப்பயுமே 2 நேரமே நான் வந்து விளக்கேற்றி வழிபாடு வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வரம் மாதிரி தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது. அந்த நேரத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அதில் வந்து நம்ம டெய்லியுமே வழிபாடு பண்ணோன்னா அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வச்சு அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணாலும் அது வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க கடவுள் வந்து. அதனால் எப்பயுமே வந்து வீடு நிலைவாசலையும் சரி, பூஜை ரூமையும் சரி, சமையல் அறையும் சரி, எல்லாத்தையுமே வந்து வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க, மங்களகரமாக வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் அதே மாதிரி வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம், 2 வாழைப்பழம் இது வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாளே வந்து நம்ம கடையில் வந்து வெற்றிலை பாக்கு வாங்கி வச்சுக்கோங்க, 2 வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வந்து மங்களகரமான பொருள். வெற்றிலை பாக்கு அப்படின்றது வந்து ரொம்ப மங்களம் நிறைந்த பொருள் தான். நம்ம பூஜை ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கான இது கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்ம எப்பயுமே மங்களகரமாக செல்வ செழிப்போடு இருப்போம். அதனால் வாரத்தில் வந்து 2 நாளாவது வீட்டில் வந்து வெற்றிலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றுங்க. நம்ம மன கஷ்டங்களை வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்கள். முழு நம்பிக்கையோடு வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்யுங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. எப்பயுமே வந்து மன கஷ்டத்தோடு வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுதான் நம்ம நீங்கள் ஒன்று கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ அது தேவையோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் மன கஷ்டத்தோடு இருக்காதீங்க. நம்மளுக்கு எது எப்போ கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த டைமில் வந்து சரியான நேரத்தில் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. கடவுளை வந்து முழுசாக நம்புங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. அதுதான் எந்த அளவுக்கு நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து செல்வ செழிப்போடையும் மங்களகரமாகவும் இருக்கும். நம்மளோட வீடு வந்து தெய்வ சக்தி நிறைஞ்ச இடமா வந்து வச்சுக்கோங்க. வீடு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்கும். சுப காரியங்கள் வந்து நடக்கும். நம்ம நினைத்த காரியத்தையும் உடனே செஞ்சு தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து. இதே மாதிரி உங்களோட கதவுலையும் சரி உங்கள் குலதெய்வ பேர், இஷ்ட தெய்வத்தை பேரை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டு நிலைவாசலுக்குள்ளே வந்து மகாலட்சுமி தாயாரோட படம், தனலட்சுமி, தானியலட்சுமி இந்த மாதிரி படங்கள் வந்து வாங்கி நிலைவாசலுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய வீடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நிலைவாசல் எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே நுழையிறது நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிற இடமே நிலைவாசல் தான். அதனால் அந்த இடத்த எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க, மங்களகரமாக வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம தெய்வம் வந்து குடி இருக்கும். நான் சொல்ல வர்றது அதுதான். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடையும் வந்து கோயில் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அந்த ஃபீல் வந்து தெரியும். நீங்கள் அதை விட மாட்டீங்க. அடுத்தடுத்து நம்ம எந்த அளவுக்கு வீடை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கே அது வந்து தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி பக்தி வீடியோலாம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ என்னோடய வீட்டுக்கு வெளியிலலாம் வந்து ஒரு நிறைய செடியெல்லாம் வந்து வச்சுருப்பேன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நித்திய கல்யாணி இதெல்லாம் வந்து வீட்டு முன்னாடி வைக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. நித்திய கல்யாணி செடியிலலாம் வந்து பூ டெய்லியுமே பூத்துட்டே இருக்கும், பூ விடாமல் பூக்கும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்லேயும் செல்வம் வந்து எப்பயுமே குறையாமல் இருக்கும். அதுக்கான உதாரணம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த வீடியோவில்